டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் சிறையில் இருந்தவாறு கோப்புகளில் கையெழுத்திடலாமா, அங்கு இருந்தவாறே காணொலி வாயிலாக அமைச்சரவை கூட்டம் நடத்தலாமா, சிறையில் இருந்தவாறே ஆட்சியை தொடர்ந்து நடத்தலாமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களிலிருந்து 9 மாதங்கள் வரை அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கான கால அவகாசம் கோரப்படுகிறது. இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது ஜாமீனில் வெளிவருவார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அங்கு முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தவாறே அவரை இயங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் காணொலி வாயிலாக அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், சிறையில் இருந்து ஆட்சி நடத்தக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான விதிமுறையும் இல்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் முடிவெடுத்து விரைவில் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது.